என்ன ரேக்கா? வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். பொங்கல்லாம் போயிடுச்சா? பொங்கல் எல்லாம் போச்சு சார். என்ன பாத்திரத்துல தக்காளி கச்சிட்டு தக்காளி பிரியாணி பண்ணலாம். தக்காளி பிரியாணியா? ஆமா. தக்காளி என்ன போட்டுருப்பீங்க? ஆட்டுக்கறி இருக்குது. சரி, அது வேக வச்சுக்கிறேன். வேக வச்சு பிரியாணி பண்ண போறீங்களா? அதாவது உங்க ஸ்டைல் பிரியாணியா? அது பேர் என்ன சொல்லுவீங்க? புலாவ். புலாவ் புலாவ் கரெக்டா வந்திருக்கும் போது நானு புலாவ் செய்யும் போது அந்த கோழிக்கால பிரியாணி செஞ்சீங்க. ஆமா, ஆட்டுக்கறியில புலாவ் செய்ய போறாங்க. பாத்துங்க. அது என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் தக்காளி நசுக்குறேன். சரி, சவுண்ட் கொஞ்சம் குறைப்பா கார்த்திக். அதையும் கரைச்சிக்கணுமா? அப்படியே போடணும். என்ன அது? மஞ்சத்தூள். போடுறா. மிளகாத்தூள். ஆட்டுக்கு ராத்திரி வேக வச்சிட்டீங்களா? அப்பதான் கெடாம இருக்கும். அதுல போட்டீங்க? அதுல போடுறேன். இப்படிதான் போடணும். ஆமா, அது கறி அதுல போட்டு என்ன பாட்டு கொதிக்க வைப்பீங்களா? கொதிக்க வைப்போம். அந்த தண்ணி கீழே ஊத்துறீங்க. கறி கொதிக்க வச்சு தானே ஊத்தனா செட் ஆகாதா? அது நான் உப்பு போடுறேன் இல்ல, அதுல போட்டு வேக வைக்கிறேன்ல. அடுப்புங்கிற அது சூடான கரெக்டா இப்போ இதுக்கு ரவா பட்டை சோப்படி எதுவும் தேவையில்லை. அரிசி போடுவீங்களா? அரிசி போடுவீங்களா? சூடா கொதிக்கணுமா? அது கொதிக்கணும் இல்லையா? பிரியாணியில எண்ணெய் அதிகம் வைப்பாங்க. நவா பட்டை அதெல்லாம் போட நமக்கு அதெல்லாம் செட் ஆகுது. இது சிம்பிளா. இதுக்கு இப்ப என்ன ஊத்த மாட்டீங்களா? இப்ப சோறு வெந்த அப்புறம் தான் ஊத்துவோம். பாக்கலாம். ஊத்துவோம் புளி தண்ணி எண்ணெயும். அன்னைக்கு கோழி பிரியாணி இப்படியா பண்ணீங்க? ஆமா. ஆனா கறி அந்த மாதிரி வேக வச்சு போடல. அது பச்சை கறின்றது இது வேக வச்சுக்கிறீங்க. இது அது சுட்டு போட்டா சுட்டு போட்டீங்க. கோழி காலுக்கு அன்னைக்கு சுட்டீங்க. ஆமா, சுட்டி தான் போடணும். போட்டீங்க. சரி, பாக்கலாம். ரெடி பண்ணுங்க. இது கூட மாடு கறி போட்டு ஆவச்சிடலாம் உள்ள. குதிட்டோம். விறகு நல்லா எரியுதா? எரியுதா? என்ன பொங்கலுக்கு எங்க போனீங்க? பொங்கலுக்கு எங்கன்னு போலியே. இங்க வீட்டுல தான் கிடக்கும். வீட்டுல தான் இருக்கீங்களா? பணம் இருக்கு, வசதி இல்லாம போகலாம். பேசிக்கு அங்க போகலாம். பணம் இல்லாத மனுஷங்க தான் கொஞ்சம் சாப்பிடும். உங்க இதுல பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க? பொங்கல் வைக்க மாட்டீங்களா? பொங்கல் இப்படி இருந்து கொடுத்தா திரும்புவோம். இப்படி இருந்து கொடுத்தா திரும்புவோம். அப்படி இருந்து பொங்கல் வைக்க மாட்டோம். சரி, இன்னதான் நீங்க ஃபங்க்ஷன் நீங்க கொண்டாடுவீங்க? எங்கள வருஷத்துக்கு ஒரு நாள் வரும் சாமி கும்பிடுவாங்க பாரு. அதுதான் ஒரு வருஷம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம். அதுக்கு மேல எந்த ஃபங்க்ஷனும் இல்ல. தீபாவளி பொங்கல் அந்த அதெல்லாம் எதுல பழைய துணி பழைய ட்ரெஸ் தான் போட்டு சுத்திங்க இருப்பீங்க. இதெல்லாம் தேர் திருவிழா வந்தா, கோயில் திருவிழா வந்தா அப்ப பாத்துட்டு வரோம். மாசி மகத்து அன்னைக்கு போவோம். மகாலிபுரம் போவோம். அது ஒரு தேர் முடிச்சுன்னா கடம்பேடு தப்பால வருது இல்ல, அங்க போய் பாத்துட்டு வருவோம். அதுக்கு மேல எங்கன்னு போறது? எங்கேயும் போறது கிடையாது. என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி செய்யணும்னு செஞ்சீங்களா? பிரியாணில புலாவ் குழகுழன்னு இருக்குல்ல? குழகுழன்னு இருக்கும். நம்ம கடை பிரியாணி மாதிரி இருக்காது, சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும், பொங்கல் மாதிரி. நல்லா கொதிச்சு போய் கரைச்சி போடுவீங்களா? நல்லா சோறு கொதிக்கணும், தண்ணி கொதிக்கணும். சரி சரி சரி. இங்க போறது இல்லையா அந்த பேப்பர் இதுக்கெல்லாம்? அதுக்கெல்லாம் போறது இல்ல, விட்டுட்டோம். குனிஞ்சி எந்திரிக்க முடியலையே. ஏன், என்ன உடம்பு சரியில்லையா? குனிஞ்சி எந்திரிக்க முடியாது, இடுப்பு ரொம்ப பயங்கரமா வலிக்குது. முதல்ல இருந்தது நாடி நேரம்பெல்லாம் ஓடி சம்பாரிச்சு இவ்வளவு பெருசா ஆக்கணும். அதுக்காக சம்பாரிச்சு போன பார்த்தா நம்மளுக்கு இன்னும் வந்தா வைக்குதுங்கெல்லாம். நொய்யரிசியா? எவ்வளவு கிலோ அது? 3/4 கிலோ.
முக்காங்களாவா? சரி சரி சரி. பிரியாணிக்கு அரிசி போடுறாங்கப்பா. கருப்பா மேது என்ன புளி கறி? அது கறி சரி. ஈரல் ஈரல் ஈரல். ஈரல். இதுக்கு மேல வேக விட்டு நல்லா போட்டு நல்லா வேகணுமா? இதுக்கு என்ன சைட் டிஷ்? அப்படியே அப்படியே பிரியாணி மாதிரி சாப்பிட வேண்டியதானா? இதுக்கு என்ன பிரியாணி அதுக்கு கறி அதுக்கு இது போட்டு எனக்கு கறி அதுதான். இதுக்கு என்ன சைட் டிஷ்? இது எதுக்கு வைக்கக்கூடாது. அப்படியே பிரியாணி மாதிரி போட்டு சாப்பிட வேண்டியதான். தயிர் இருந்தா நல்லா இருந்திருக்கும். தயிர் பச்சடியா? தயிர் இருந்தா போறதுக்கு உள்ள போறது உள்ள இதுக்கு தயிர் உள்ள போடுவீங்களா? லாஸ்ட் டைம்ல போகணும். தக்காளி புளிச்சான்றதா? புலாவ் கறி போட்டு தான் செய்யணுமா? காய்களோ போட்டு செய்வீங்களா? இதை காய் பொடி செய்யலாமே. காய் பொடி செய்யலாமா? உருளைக்கிழங்கு போடலாம். வெஜிடபிள் புலாவா? உருளைக்கிழங்கு போடலாம், நம்ம கேரட் போடலாம், சாம்பார் போலாம் போடும். ஆனா இதுதான் ஃபேமஸ் இல்ல இப்ப உங்களுக்கு? மழை டைம்ல வந்து குளிருக்கும் அந்த காத்துக்கும் செம்மையா இருக்கும். அப்படியே சுட 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 சாப்பிடணுமா? இந்த மாதிரி வெயில சாப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்க மாட்டேங்குது. நீங்க இதுதான் விரும்பி சாப்பிடுவீங்களா? சில பேர் சாப்பிடுவாங்க விரும்பி அதே அதே செஞ்சுக்கணும். சில பேருக்கு இன்னைக்கு ஒரு நாள் இந்த சிரமம், நாளைக்கு ஒரு வெத்த சாப்பிட்டு செய்யலாம். சரி, எதுனா ஒரு குழம்பு செய்ய சாப்பிடணும். உங்களுக்கு அந்த பிரியாணி கடையில விக்கிற பிரியாணி நாங்க வந்து நாங்க சாமி கும்பிடும் போது இதை மாதிரி செய்வாங்க. அப்படியா? இந்த இரவு மாட்டு கறி போட்டா இதுல வந்து தக்காளி அதிகம் போட மாட்டாங்க. அதுல சாதா பொடி செய்வாங்க. என்ன போடுவாங்க? மிளகாத்தூள், பச்சை மிளகா, தக்காளி பொடி சேர்க்க மாட்டோம். சாமி கும்பிடும் போது புளி போடுவீங்களா? புளி எல்லாம் போடுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த பச்சை மிளகா கூட அதிகமா போட மாட்டாங்க. சாமிக்கு குத்தம் எரியுன்னு சொல்லி காரம் கம்மியா போடுவாங்களா? அது வந்து சாமியே சாப்பிடுற மாதிரியா? அது பூஜை கொடுத்துட்டு அப்புறம் வந்து அந்த அது எடுத்து வந்து எல்லா பேருக்கு ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. சாதம் போல சாப்பிடணும். அப்புறம் வந்து எங்களை வந்து பொண்ணுங்களுக்கு வந்து அந்த தண்ணி ஆடு தலையில ஊத்துவாங்க. தண்ணி ஒரு டம்ளர் சொம்பு வச்சிருப்பாங்க. அந்த தலை மேல சாமியோட துணி கட்டிக்கணும், தலைப்பா கட்டிக்கணும். அதை எடுத்து இப்ப அந்த ஆடு தலையில ஊற்றணும் தண்ணி. அது எங்களுக்கு பெருமை. அது ஒரு கௌரவம். அது கௌரவமா? பொம்பளைக்கு அதுதான் கௌரவம். அதான் கௌரவம். ஆனா நீங்க அந்த பொங்கல் வைக்கும் போது சாமி கும்பிடும்போது வந்து பெண்கள் போய் பார்க்க கூடாது அப்படியா? அப்படிங்கிறது இல்ல. கல்யாண பொம்பளை போக கூடாது. உள்ள போக கூடாதா? கல்யாண பொம்பளை போக கூடாது. ஜாப்பார் பள்ளி கல்யாண பொம்பளை இருந்தா இவ்வளவு தூரம் நின்று பாக்கலாம். தூரம் நின்று பாக்கலாம். அறுபது பொண்ணுங்க மட்டும்தான். 60 பசங்க ஆம்பளை பசங்க கல்யாணம் ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. தப்பு தண்டை பண்றாங்கல்ல, ஏனகுடம் பண்டி வந்து அவங்க எல்லாம் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. கல்யாணம் ஆன பெண்களும் மட்டும் போக கூடாது. அவங்க வீட்டுக்காரெல்லாம் கறி எல்லாம் எடுத்துட்டு கொடுத்து அது குழம்பு செஞ்சு கொடுப்போம். சாப்பிடலாம். அது கூட அரசாங்கம் பார்த்து தான் கொடுப்பாங்க. இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்றாங்கல்ல, மாறி 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 கல்யாணம் பண்ணி போறது அதெல்லாம் அது திறந்த அதுப்பதான் அந்த கறி கூட கொடுப்பாங்க. அது கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த சாமி ரொட்டி போல வரும் அது கூட கொடுக்க மாட்டாங்க. அது கரெக்டான ஒரு லெவல்ல இருந்தா அவங்க கொடுப்பாங்க. சரி, வந்து நீங்க கல்யாணம் ஆனாக்கா பூ கூட வைக்க மாட்டீங்களா? அது கூட வைக்க மாட்டோம். மல்லிப்பூ அதெல்லாம் வைக்க மாட்டீங்களா? என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. எங்களை அது எங்க சாமியில வைக்கிறோம்ல, மல்லிப்பூல இருந்து அதெல்லாம் எங்க சாமியில வைக்கிறோம். கனகாமரம், சாமந்தி அதெல்லாம் வைக்கிறோம்ல. எங்க சாமிக்கு படியல் போடுறல. சாமிக்கு என்ன வைக்கிறீங்களோ நீ வைக்க மாட்டீங்களா? வைக்க மாட்டோம். ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டோம். 60 பொண்ணுங்க எல்லாம் போடிக்கலாம். ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டோம். காயின் ஆகி போச்சுன்னா அது எப்படி எங்க சாமியில அத்தனை வச்சு சுத்துறாங்க. அதாவது இந்த மாதிரி பாவடங்க வருது இல்ல, அந்த கலர் பாவடங்க, அந்த பொம்மை வச்ச பாவடங்க எல்லாம் அது கூட கட்ட மாட்டோம். அது கூட கட்ட மாட்டோம். இந்த குதிரை வச்சது அதெல்லாம் கட்ட மாட்டோம். அதுல வடிவம் எல்லாம் இருக்கு இல்ல, எங்க ஜாதியில அந்த துணி போல இருக்குது இல்ல, அது வந்து அதை கட்ட மாட்டோம். ஒரு பெரிய பாத்திரத்தை போட்டு செஞ்சு எல்லாரும் குடுப்பீங்களா?
அது கூட தகுந்த போலதான் கொடுப்பாங்க யாருக்காச்சும். இவன் நல்ல வேணா இவன் கெட்ட வேணா அது பார்த்துதான் கொடுப்பாங்க யாருக்கும். இது பட்டுன்னு வந்து இந்த சாப்பிடும் சொல்லி யாருக்கும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதுவும் தராதன பார்த்தா கொடுப்பாங்க. ஒருத்திக்கு இருக்கிறாளா இவன் எந்த பக்கம் போறான், அவன் என்ன தப்பு பண்ணா, இவன் என்ன செஞ்சான், அதை பார்த்துதான் அது எங்க ஜாதியில கொடுப்பாங்க அந்த சாப்பாடு. அது வேறையா? இந்த ரொட்டியும் சரி கறியும் சரி எதுவும் சரி. கல்யாணத்துக்குன்னா யாரோ தூரத்துல வந்தா கல்யாணம்னா அவங்க சொந்தக்காரங்க தான் அந்த வழியால அந்த துணி வாங்கி கொடுப்பாங்க. வேற அவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்ப கல்யாணத்துக்கு வந்து எத்தனை பாக்கு கூட கோட்டர் வச்சு தராங்க. அந்த மாதிரி இப்ப சாமி கும்பிடுறதுக்கு கொடுப்பாங்களா? அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்களா? சாமி கும்பிடுறாங்களா வெளியே வந்து வாங்கி வர்றாங்கல்ல, சாமி இருக்கிற பொருள் எல்லாம் வெளியே வராது. ஆனா வெளியே இருந்து வாங்கி வராங்கல்ல அது கொடுப்பாங்கல்ல. ஒரு கிலோ அரிசி மீன் வாங்கிக்கோ, அது கூட சொந்த தகுந்த சொந்தமா இருந்ததா. அசுலுக்கு வந்து அவ்வளவு கொடுக்க மாட்டோம். நம்மள போய் கேட்டது எப்பா நாங்களும் வந்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு கோட்டர் கொடுப்பாங்க, எங்களுக்கு அப்பதான் கொடுப்பாங்க. கேட்டதான் கொடுப்பாங்க. நானு நீ கல்யாணம் பண்றத பாத்துருக்கேன், சாமி கும்பிடுறத பார்த்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் எங்காச்சும் போய் பாக்கணும். இந்த வருஷம் பணம் சம்பரிக்கிட்டு மேல பணம் சித்திரா மாசால பணம் சம்பரிச்சு கட்டுவாங்களா? நம்ம இங்க போன வருஷம் இங்க போன வாரம் இங்க கும்பிட்டோங்களே, ஐநா கோயில சாமி கும்பிட்டோங்களே. அப்படியா? ஆடு வெட்டினங்களே. பிரியாணி வந்து வேற லெவல்ல வந்துருது. வேகணும். அப்படியே குழன்னு சாம்பார் சாதம் மாதிரி இருக்கணும். அப்பதான் அது பிரியாணி. அப்பா வந்தாதான் பணம். போக முடியாது என்னால. இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, இப்ப அரைதி இருந்தா, இந்த பெரிய பொண்ணு அரைதி இருந்தா, இப்ப என் பிள்ளைக்கார சாமி கும்பிட்டு அப்ப தண்ணி அவன் ஆடு மேல தண்ணி ஊத்தலாம். இவன் வந்து இப்ப ஒரு புருஷன் மேல இருக்கல, இப்ப உன்னர்த்த வந்து அதே ஜாதி ஆள் கட்டிக்கிட்டா பிரச்சனை இருக்காது. அதே வந்து எருமாள் உன்னர்த்த இருக்கிறாருல்ல, அவங்க மாதிரி கட்டிக்கணும்னா அது அவ தூரமா தான் இருக்கணும். அதாவது ஒழுக்கமா இருக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி விதியெல்லாம் விதிக்கிறாங்கல்ல. பெண்கள் வந்து ரொம்ப வந்து ஒழுக்கமா இருக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. சிலவங்க ஒருத்தி மேல ஒருத்தி சாவறாங்க இருக்கிறாங்க, சில மேல மாறி மாறி கட்டிக்கிறாங்கல்ல. அண்ணன் பொண்டாட்டி அப்படி கட்டிக்கலாம் பிரச்சனை இல்லை, ஒரே ஜாதியில கட்டிக்கணும். அப்புறம் வந்து எங்களை சொல்லுவோம் எப்படி தெரியுமா, ஜம்பளாவோலம் ஜம்பளா அவங்களும் ஏற்பாடு வைக்கிறவங்க தான், இதுக்கு எங்களும் ஏற்பாடு வருதா. அதுல ஜாதியில 4 ஜாதி வித்தியாசமா இருக்கு. ஆடு வெட்டுறவங்க, இரும்பு மரம் வெட்டுறவங்க, ஆடு வெட்டுறவங்க. அப்புறம் நீங்க இப்ப சொன்னீங்க என்னது, ஜம்பளா அந்த மாதிரி தான். அப்புறம் என் பேர் பொண்ணு கட்டிக்கிச்சுன்னா என் பெரிய பொண்ணு வந்து அர்த்தம் வீட்டுக்கு போக முடியாது. 4 பேர் கேள்வி கேட்பாங்க, நீ எந்த ஜாதியில கல்யாணம் பண்ணி வந்து உன்னர் ஜாதி எடுத்துக்கின, நீ தூரம் தான் உட்கார் அப்படி வெளிக்கு உட்காருவாங்க. அதே ஒரே லைன்ல கட்டிக்கினா பிரச்சனை இருக்காது. இப்போ இதெல்லாம் எப்ப மாறவே மாறாது, ஜன்மமால சத்தி பண்ண கூட மாறாது. அந்த காலம் கதை ஆச்சே, எப்படி மாறும்? இன்னும் கடைபிடிக்கிறாங்க. சில பேர் கடைபிடிக்கிறாங்க, சில பேர் வந்து அப்படியே ஓடி போடுறாங்கல்ல. அந்த காலம் இருந்ததுன்னா பொம்பளைங்க எப்படி நடக்கணும், எப்படி செய்யணும். இந்த காலம் பொண்ணுங்க அப்படியா இருக்குது. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தாலும் போகுது, அவனை இப்படி சுத்தி அப்படி சுத்தி குடின்னு ஓடி போடுறாங்க. எப்படா நேத்து வந்த பொண்டாட்டி காத்திருக்க தின்ன காலி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு மணி கல்யாணம் நீரோட போட்டுவாங்கல்ல, அது கூட கல்யாணம் பொண்ணுங்க தொடவே கூடாது. ஆனா கல்யாணம் ஆயிட்டா ரொம்ப உஷாரா இருக்கணும். ஒரு ஆள் பாத்து கரெக்ட் நடக்கும். மாமா இருப்பான், சித்தப்பா இருப்பான். சித்தப்பா இருந்தா கொஞ்சம் ஏந்திரப்பான்னு சொல்லி போகணும். மாமங்காரா கொஞ்சம் ஏந்திரப்பா, நான் போறேன் மாமங்காரன். மருந்து குடிச்சு நேரத்து நம்ம எவ்வளவு மருந்து கொண்டு அதே மாதிரி நம்மளுக்கு போகும்போது நம்ம துணி அவங்க மேல பரக்கூடாது. செருப்பு சொல்லக்கூடாது, செருப்பு சொல்லக்கூடாது, பாவடை சொல்லக்கூடாது. அப்படி செஞ்சா ரொம்ப பிரச்சனை, ரொம்ப சண்டை வரும். पानी भरला नाच तनी मंडिया उतला
அதுல நம்ம கல்யாணத்துக்கு அந்த ஆர்த்தி சொல்லுவாங்கல்ல, ஆர்த்தி எடுக்கிறது. ஆர்த்தி, ஆமா ஆமா. அது மாமியார் ஒரு தள்ளி இருக்கணும், அது கொடுப்பாங்க. ரெண்டாம் தரம் மூணாம் தரம் படம் அதுல கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்களா? ஒரு புருஷனுக்கு ஒருத்தே தரனா அது கொடுப்பாங்க. அது மாதிரி இல்லையே. ரெண்டாம் தரம் போனா ரெண்டாம் தரம் போச்சுன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு இருக்குது பிரச்சனை, கதை பார்த்து ரொம்ப இருக்கும். நீங்க சொன்னது கம்மிதான், விடிய விடிய பேசிட்டே இருக்கலாம்ல. ஆண்டு காலம் நம்ம வயசு போன கூட அந்த வார்த்தை வந்துக்கிட்டு தான் இருக்கும், நிறைய வார்த்தை. சரி, இப்போ வீட்டுல வந்து பொண்டாட்டி வந்து ஒரு நைட்டு வேற எங்க தங்கிட்டு வந்தா அவங்க வீட்டுல சேர்க்க மாட்டாங்களா? எப்படியா அந்த காலம் ஜம்னி கடிச்சு அடிச்ச படத்துல அந்த மாதிரி காமிச்சிட்டாங்களா? அந்த மாதிரி இல்லையா? அது அந்த மாதிரி இல்ல அந்த காலத்துல. வெளியூர் போயிட்டாங்கன்னு வச்சுக்க, ஏதோ சுச்சுவேஷன் அங்க தங்க வேண்டியது தங்குற பிரச்சனை இருக்காது. தனியா போய் தங்க கூடாது. தங்க கூடாதா? அப்ப எப்படிமா தாசின பட்டம் வரும், எப்படிமா புருஷன் இங்க இருக்கிற பிள்ளைங்கள் இங்க இருக்குது, நீ மட்டும் என்ன தனியா போயிட்டு வந்துட்டாங்க தங்கறதுக்கு எவ்வளவு பாத்துட்ட, அந்த கேள்வி வரும். அப்படி கேள்வி வரும்ல, அந்த வார்த்தை வரும். ஓஹோ, சரி சரி சரி. அதான் சந்தேகப்படுவாங்கன்றதுக்காக. இல்ல, அவர் சம்மதத்தோட போலாமா? அவர் சம்மதத்தோட நாங்க போறேன் போலாம். அதாவது புருஷனுக்கு தெரியாம போயிட்டு எங்கேயும் தங்க கூடாது. இப்ப நான் இந்த ஊருக்கு போறேன், சம்பாதிக்க போறேன், அவன் சொல்லி போ தாராளம் போயிட்டு சொல்லிட்டு போலாம். அந்த படத்துல காமிச்சுதால அதுவே ஆகி போச்சு. அந்த காலம் அது சும்மா புடிச்ச சீன் அதெல்லாம். புரியுது புரியுது புரியுது. புருஷனுக்கு தெரியாம எல்லாம் உங்களது மாதிரி எல்லா ஜாதியும் அப்படித்தானே? ஆமா, எங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம தமிழாலும் சரி எல்லாரும் சரி. ஆமா, அதே மாதிரி தானே மக்கள் அம்மா வீட்டுக்கு போனா சொல்லிதான் போனோம். சொல்லாம போனா யாராட்டும் சரி கேட்கத்தான் செய்வாங்க எங்க போனன்ட்டு. ஆனா வந்து இது வந்து நரிக்குறவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு நைட்டு போய் தங்கன்னா சேர்க்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சுத்தி ஒரு விஷயமா ஆக்கிட்டாங்க. அதை அதான் படத்துல புடிச்ச கதை கடிக்கணும்னு சொல்லி புடிச்சிருப்பாங்க. கதையில ஏதோ போட்டுறாங்களா? பிரியாணியில ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் கதை எங்கெங்கயோ போயிடுச்சுல்ல. என் பொண்ணு இருக்குல்ல, எப்ப என் கூட அது என் கூட இருக்கும்போது எனக்கு மரியாதை இருக்கும். அது எங்க வெளியே போறாமா உங்க கூட போறேன், உங்க கூட போறதுல போய் வாமன்னு சொல்ல முடியும். அதே நான் தனியா எங்க போறேன்னு சொன்னா விட மாட்டேன். நீ இப்ப போயிடு, நீ என்னன்னு எப்படி இருக்கும், 4 பேர் என்ன சொல்ல பாத்தியா, இங்க வந்து ஒரு டைலாக் பேசுது, அங்கே போய் ஒரு டைலாக் பேசுது, அப்படி நீ மாறி. அது வரைக்கும் நீ கொஞ்சம் எங்க கூட கடை கடைச்சா சாப்பிட எங்கெல்லாம் முடிஞ்சா அங்க கொடுக்குறோம், தின்னு தூங்கின கடை. அவ்வளவுதான். இப்ப பிரியாணி இதுக்கு வேற என்ன போட எண்ணெய் எப்ப ஊத்துவீங்க? இனிமேதானா? லாஸ்டா என்ன ஊத்தணுமா? வேற என்ன இதுனா வச்சிருக்கீங்க? புளியா? புளி ஊத்துவீங்களா? ஓஹோ. எங்க ஊர் பக்கம் வந்து இது ஒன்னா ஊத்தணும் சொல்லுவாங்க. இப்ப கறி போட மாட்டாங்க, இதே மெத்தட் தான். புளி எல்லாம் போட்டு பண்ண, கறி போடாம காய்கறி போட்டு செய்வாங்க. சில பேருக்கு ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி. மாறி போய் ரத்தம் கொடுக்க போறேன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில. அப்படியா? ஆமா. ஏன் தண்ணி ஊத்தினே இருக்கீங்க? நல்லா குழ குழன்னு ஆகணுமா? அரிசி அப்படி அப்படியே தொண்டை போக மாட்டேங்குது. பாக்குது அடியில தீஞ்சிருச்சா? அவங்க அம்மாவுக்கு தெம்பு இல்ல, நல்லா உள்ள விட்டு எடுத்து இது பண்ணணும். உங்களுக்கு செய்ய தெரியுமா பிரியாணி? எனக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியாதா? நிறைய தெரியுமா?
நிறைய தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அது எங்க அம்மா பண்ணும் போது பாப்பேன் கொஞ்சம் கொஞ்சமா. என்னதான் தெரியும்? என்ன செய்ய தெரியும்ல? தலா தின்னா தெரியும் எனக்கு. தின்ன தெரியுமா? அது போதும். ஏன்னா அதுதானே எங்களுக்கு டியூட்டியே. தின்ன தெரியும், தூங்க தெரியும். என்ன சாப்பிட்டீங்க காலைல? காலைல எதுவும் சாப்பிட இனிமேல் தான் சாப்பிட போறேன். இப்ப செஞ்சு பிரியாணி செஞ்சு சாப்பிடணுமா? ஆமா. என்ன பிரியாணி இது? சும்மா பிரியாணில ஆட்டு பிரியாணியா? ஆட்டு பிரியாணியா? நம்பலாமா? நம்பலாம். சரி சரி சரி. சாச்சிட்டு போறடி. அதான் பயமா இருக்குது, எங்க சாஞ்சிச்சுன்னா அவள்தான். எங்க அம்மா கொஞ்ச நேரம் மேக்கப் போட்டு வரட்டும். நான் கொஞ்ச நேரம் மேக்கப் போட்டேன் வெளியே போறதுக்கோசமா. ஓஹோ, வெளியே போறதுக்கு மேக்கப் போட்டுருக்கியா? ஆமா. அப்படியே ஃப்ரெண்டு வர சொல்றாருங்க, வரேன் பாத்துட்டு போறதுக்கு. என்ன ஊரு? நான் வயலூர் தான். ஃப்ரெண்டு எனக்கு அண்ணன், என்னோட சின்ன பையன். என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்டு. சின்ன பையன் தம்பி தானே அண்ணன்ற? இல்லையா, அவன் தான் எனக்கு அக்கா அக்கான்னு கூப்பிடுறான். என்னோட ஹைட்டா இருக்கா அந்த பையன் வந்து எனக்கு அக்கா அக்கான்னு கூப்பிடுறான். அத தம்பி நீயே இருப்பா, நான் பாக்குறேன் வரக்கா, நீங்க எப்ப வரீங்க? சரி இன்னைக்கு வரேன்ப்பா வாப்பா சொல்லிருக்கேன் நான். உன் பேர் என்ன மறந்து போச்சு? என் பேர் கார்த்திகா. கார்த்திகா. சின்ன வயசா இருக்கும்போது வீடியோ எடுத்தோம்னா இப்பெல்லாம் வாழ்ந்துச்சு. வளர்ந்து எல்லாம் கல்யாணம் ஆகி நாசமா போச்சு எல்லாம் கல்யாணம். ஐயோ, நம்மளுக்கு தேவையில்ல. நான் இதுக்கு மேல அவங்க எல்லாம் அவங்களே தேவை இருந்தா வரட்டோம்னா தேவை இல்லாம பண்றாங்க. அது நம்மளுக்கு என்ன தெரியுமா இந்த மாதிரி நிலைமை வரும்னு? நமக்கு நான் கணக்கா முன்னாடி சொல்லி வச்சுட்டாங்க இப்படி நடக்கணும் கதை. அது நீங்க கெஞ்சோன்னா அப்ப எனக்கு தெரியல, இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சாத்தால நான் விலகிட்டேன். அதாவது நெருப்பு கை வச்சா சுடுன்னு சொன்னாங்க, நீ என்ன பண்ற? நீ கேட்காம கை வச்சு சுட்டுன்னு வந்துட்ட. ஆமா. அது கேள்வி கேட்டா ஒரு நாள் இருக்குது, அவங்களுக்கு பதில் அடி கொடுப்பேன். நம்ம சீக்கிரமா பதில் அடி விடக்கூடாது. உள்ள போய் வரதும் டக்குனு மேக்கப் போட்டீங்களா? பரவாயில்ல, டக்குனு மேக்கப் போட்டுருக்கீங்க. மேக்கப் போகுது. இது மேக்கப்ல 10 புருஷன் வந்துடுவாங்க எனக்கு தேடி. அப்படியா? எங்க அப்பா அப்பா சண்டை வாங்குறாரு, எந்த புருஷனை பார்க்க போற இவ்வளவு மேக்கப் போட்டுக்கின்னு. நானும் சொல்றேன், எப்பா இப்போ சும்மா போடவே கூடாது. எத்தனை பேர் மேக்கப் போடுறாங்க? கேள்வி நீ அழுது பொண்ணு, நீ போல நான் கேள்வி தானே. நீ கேள்வி இருந்தா குமரி இருந்தா மேக்கப் போறது உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி இல்ல? ஆமா ஆமா. ஃப்ரீயா இருந்தாக்கா மேக்கப் போட்டுவீங்க. ஃப்ரீயா இருந்தா எங்க போறப்ப அந்த போர் அடிக்க போறதா போடவை கட்டிக்கணும், எதுனா ஒரு செஞ்சு விளையாடுறோம். சும்மா ஊர் சுத்த வெளியே போறேன். ஊர் சுத்திட்டு சாயங்காலம் இங்க வந்து மேஞ்ச போறேன். இப்ப வெளியே ஊர் சுத்த மேய போறேன். அப்புறமா கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிட்டு இப்படி வர போறேன். உடம்பு சேரல. திவ்யாட சித்தப்பாக்கு உடம்பு. மாமா மாமா பாக்க போறீங்களா? அத பாக்க போறேன் அவ கூட. பாத்துட்டு வீட்டுக்கு வந்துருவியா? வந்துருவேன். அவங்க கூட தானே போறேன். எனக்கு இங்க இருக்கிறது போர் அடிக்கிறதா ஊர் சுத்தம் போலான்னு சொல்லிட்டு. திவ்யா கூட வந்தானே? ஆமா. புளி தண்ணி ஊத்துறேன். ஊத்துங்க. உங்க போன் நம்பர் கொடுத்துருந்தா யாராவது போன் பண்ணாங்களா? இல்ல, யாரும் போன் பண்ணலையா? யாரும் போன் பண்ணல. பணம் இருக்கிறதுல பணம் போய் சேருமா? நம்மள போல இல்ல மனுஷர் இல்லையா? இந்த குடிச்சோம் அப்படியே தானே இருக்குது. ஏன்னா ஏற்பாடு பண்ணலாம் இருங்க. இன்னைக்கு அந்த அம்மா அமிச்சாங்க பார், அந்த 1000 ரூபாய். பிரியாணி சாப்பிட்டுக்கோப்பா. படியா சாப்பிடுவா. அவ்வளவுதானா? இந்த அன்னைக்கு அமிச்சாங்க பாரு அந்த அம்மா, அத்தல இல்ல யாரும். இறக்கிட்டீங்களா? என்ன ஊத்தல? என்ன கீழே வச்சுட்டே ஊத்தி இறக்கி ஊத்தணுமா? இல்ல கீழே சோறெல்லாம் கொட்டிடல. ஓஹோ. சாயுதே கல்லு. ஓஹோ. நான் அந்த குண்டா வச்சிருந்தா கரெக்டா இருந்துரும். இறக்கிட்டு என்ன ஊத்துற? எல்லாம் வித்தியாசமா இருக்குது. பெரிய குண்டா இருந்தா அப்படியே மேல வச்சு ஊத்து. மேல வச்சு ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் ஊத்தி கலர் திருப்பி அடுப்பு வைக்கணுமா? இல்ல அவ்வளவுதான். சரக்கு பாட்டில் தானே என்ன?
இப்ப என்ன பச்சை வாசனை வராதா? வராது வராது. ஏன்னா கூட சுட ஊத்துதால மிக்ஸ் ஆயிடுமா? பிரியாணி ரெடி. பிரியாணி ரெடி. புளி ஊத்துறீங்க? புளி ஊத்துனேன். இப்போ நான் சாப்பிட போறேன். சாப்பிட்டு ஊர் சுத்த போறேன். இப்ப அப்படியே சாப்பிட வேண்டியதானா? அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் 5 நிமிஷம் வேலைதான். இந்த கோயம்பு அது சேர்க்கிற நேரம். சாப்பிட வரீங்களா? இது மட்டனா தான் சாப்பிட்டுருக்கோம். புனகரியாச்சு. அன்னைக்கு போட கோழிக்காலி பிரியாணி, இன்னைக்கு தான் பிரியாணி பண்றேன். கோழிக்கால் பிரியாணி நிறைய பேர் பாத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த பிரியாணியும் கொஞ்சம் பாத்துட்டு பாக்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. மக்கள் பாக்கணும். வீடு பாருங்கப்பா, ரொம்ப பரிதாபமா இருக்கு வீடு. வாங்க சாப்பிடுங்க. ஆடு பிரியாணி நான் செஞ்சேன். எங்கெல்லாம் பொலவுன்னு சொல்லுவாங்க. இது பொலவ். நீங்க வாங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பொங்கல் போயிடுச்சு. பொங்கல் போச்சு, வர முடியல. ஆமா ஆமா ஆமா. அன்னைக்கு சொல்றேன். அதுக்கு பதில் இப்ப சொல்றேன். இப்ப சொல்றீங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க சாப்பிடுங்க. எங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. பாருங்க. ஓகே, வர போறாங்க பாருங்க எல்லாம் கிளம்பி. யார் டேஸ்ட் பண்ணி பாருங்க? கார்த்திகா? ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் டேஸ்ட். காரத்துக்கு என்ன போட்டீங்க? பச்சை மிளகாய் மட்டும் தானே? வேற பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டீங்களா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நீ செய்ய கத்துக்கோ. நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும். ஒரு தடவை பண்ணதுக்கு நல்லாவே இல்லண்ணா. நல்லாவே இல்லையா? என் மாமியார் சொல்லணும், நீ சாப்பாடு செய். ஒரே வருஷம் நீ சாப்பாடு செய்ய தெரியாது, நீயே செஞ்சுக்கோ. அப்பதான் வீட்டுல அவங்க வீட்டுல அவங்க வேலை செய்யாம சாப்பிடறதுக்கு. நான் வந்து எனக்கு தெரியாது. அவங்க வந்து என் பொருள் இருந்தா நான் எப்படியோ செஞ்சிருப்பேன். அது அர்த்தமா பொருள் நான் செஞ்சா ஏதோ பாவாடை ஓட்டிச்சுன்னா அது ஒரு சண்டை வரும். நம்மளுக்கு தேவையில்லை. அதனாலதான் எனக்கு தேவையில்லப்பா. என் சொந்த பொருள் இருக்கணும், இல்ல எங்க அம்மா பொருள் இருக்கணும். ஆமா, நீங்களே பண்ணிக்கோங்க சாப்பாடு. நானும் வேலை செய்ய மாட்டேன். என்ன தெரிஞ்சா நான் வேலை செய்ய மாட்டேன். சரியான துணி தைக்க தெரியாது. கோழிக்கறி பக்கத்து வீட்டு செஞ்சோம். அவங்க கொடுத்தாங்களா? வீட்டுல. இப்ப அது என்ன பண்ணுவீங்க? அப்படி சாப்பிட்டு அந்த பிரியாணில போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதானா? 2 பீஸ் எடுத்து இஷ்டம் தான் போட்டு சாப்பிடலாம். சாப்பிட வேண்டியதுதான். சரி, ஓகே 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 ரேகா, சூப்பர். ரொம்ப நன்றியா. சூப்பரா செய்றீங்க பிரியாணி எல்லாம். ஓகே கார்த்திகா, பாய். பை. என்ன கறி கடிக்கிறியா? சுடுசுடா இருக்குடா. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓகே ரேகா, வாங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். நான் முடிஞ்சது. தேங்க்ஸ். பை பை.